இந்த இனிய புத்தாண்டை காண செய்த நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக என்னுடைய ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்கிற ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான ஜெபத்திற்காக ஹெவன் டிவியின் நேரலின் மூலமாக யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளின் ஒரு வாக்குத்தத்த வசனம் 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 20வது வசனம். 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் எனும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த ஜெபத்திற்கான ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசப்பா தகப்பனே, இந்த புதிய ஆண்டை கர்த்தாவே 2025வது ஆண்டை கர்த்தாவே முதல் நாளை நீர் எங்களுக்கு காண செய்த உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பா நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இயேசப்பா வருஷத்தை உம்முடைய நன்மையால் நீர் முடிசூட்டுகிறீரப்பா. உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசப்பா நீர் எங்களை இயேசப்பா அப்பா கைவிடவும் மாட்டீர், நீர் எங்களை விட்டு விலகவும் மாட்டீர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை கைவிடாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய் அப்பா நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசப்பா இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் ஜெபிக்கும்படியா எங்களுடைய வாழ்க்கையில் நீ தந்த இந்த பெரிதான கிருபைக்காக, இந்த புதிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசப்பா நாங்கள் பாடப்போகிறதான பாடல் பகுதிகள் கர்த்தாவே இயேசப்பா ஜெபிக்க போகிறதான ஜெப பகுதிகள் இன்னுமாக கர்த்தாவே ஹல்லேலூயா இயேசப்பா அப்பா கேட்க போகிறதான தேவ செய்தி ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இயேசுக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரிகள் வந்து நமக்கு துதி ஆராதனை நடத்தி தருவார்கள். எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்கிறதான எங்களோடு இணைந்திருக்கிற நேரடி ஒலிபரப்பில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களை நாங்கள் யாவரும் சொல்லிக்கொள்கிறோம் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக. நம்ம இப்போது தொடர்ந்து துதி ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த புதிய வருடத்திற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். திரும்பவும் நம்ம எத்தனை நாவுகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதங்கள் கடந்த வருடத்தில் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்கிறதான இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக தொடர்ந்து கடந்த வருடம் 2004வது வருடம் ஜனவரி மாதம் முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் நம்ம 1 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், நேரடி ஒலிபரப்பில் நம்ம இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருடத்தை நமக்கு காண செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டுமான பணிக்காக நேரடி ஒலிபரப்பில் நம்ம யாவரும் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டுமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கடந்த 2024வது வருடம் முழுதும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சுகபத்திரமாய் பாதுகாத்தார். இந்த 25வது வருடத்தையும் முதல் நாளையும் தந்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு நம்ம ஏறெடுப்போம். சரி, அந்த வருஷத்தில் நமக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் செழிப்பும் உயர்வும் மேன்மையும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. உங்களுக்கு இந்த புதிய வருடம், இந்த புதிய நாள், முதல் நாள், இந்த துவக்கத்தின் நாள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாகவும் ஆசீர்வாதமான ஆண்டாகவும் அமைய நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது நன்மைகள் கடந்த 24வது வருடத்தில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை மீண்டும் இந்த 25வது வருடத்தில் நிறைவாக தந்து நம்ம குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருந்து நம்ம குடும்பங்களில் எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வல்லவராக காணப்படுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களை மகிழ்ந்திருக்கிற பண்ணுவார், செழித்திருக்க பண்ணுவார். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால்
இந்த வருடத்தில் உங்கள் குடும்பங்களை பலுக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அக்கா வாஸ்தாங்க 1 நாளாகமம் 28:20 நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது தன் மகன் சாலோமோன் ஆலயம் கட்டுவதற்காக எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சமயத்தில் தான் தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய என்னும் என் தேவன் உன்னோடே கூட இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் இல்லையா? நம்மளும் ஹெவன்ஸ் கார்டன் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் நம்ம கட்டி கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடம் 25வது வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி நமக்கு பிரதிஷ்டை நாள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? நமக்கு நிறைவேறணும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். வாக்குத்தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த வருடத்திலும் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். அவர் வாக்குத்தத்தங்களில் எல்லாம் உண்மை உள்ள தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி சகல கிரியைகளையும் நீ செய்து தீர் மட்டும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி வேலைகள் முடியுது வரைக்கும் தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். இந்த ஹெவன் டிவி வாக்குத்தத்த வசனங்களை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். 1 நாளாகும் 28:20 இந்த வசனங்களை அது ஹெவன் டிவிக்கு மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்திருக்கிற அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனம். உன் கிரியைகளை நீ செய்து முடியும் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எதெல்லாம் இன்னும் முடியாமல் இருக்கிறதோ எல்லா காரியங்களையும் இந்த வருடத்தில் அவர் நமக்கு முடித்து தரும் மட்டும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. நம்ம நன்றி சொல்லி இந்த ஒரு பாடலை பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே. நம்ம அந்த பாடலை பாடுவோமா? புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, எம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன்
சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கலங்கி தட்டி பாடும். முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற எம் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு புது வாழ்வு இன்றைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புது துவக்கம் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அதற்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நன்றி. எத்தனை நாவுகள் இருந்தாலும் நமக்கு நன்றி சொல்ல முடியாது. கடந்த 24வது வருடம் முழுவதும் நமக்கு எத்தனை பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் கடந்து வந்த போதிலும் எல்லாம் எதற்குமே நம்மை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் நம்ம கூட இருந்து இந்த 2025வது வருடத்தின் முதல் நாளை நமக்கு தந்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எத்தனை நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல முடியாத ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் நீங்கள் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. சொந்த பந்தங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை குறைவுகள் வந்த போதும் ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் கர்த்தாவே இந்த வருடத்தில் நீங்கள் எங்களுக்கு நிறைவாக்கி எங்களை மகிழ பண்ணுகிற அன்புக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. மகிமையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் எங்களுக்கு நிறைவாக்கி தருகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி. தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் ஆண்டவரே, எத்தனை வேதனைகள் ஆண்டவரே, எத்தனை பலகீனங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் மத்தியிலும் நீர் போதுமானவராய் இருந்த ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன், பலன், சுகம் தந்த தகப்பனே. இந்நாள் வரைக்கும் நீங்கள் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் தந்த ஈவு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு தந்த ஈவு ஆண்டவரே. அந்த ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் இந்த புதிய நாளில் இருந்த ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவைகளை நாங்கள் யோசிக்க மாட்டோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவைகளை நாங்கள் யோசிக்காமல், பூர்வமானதை நாங்கள் சிந்திக்காமல்,
இந்த புதிய நாளிலிருந்து ஆண்டவரே புதிய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தோன்றட்டும் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை மகிழ பண்ணட்டும் ஆண்டவரே. புதியவைகள் தோன்ற செய்யுங்க ஆண்டவரே. பலகீனம் கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் வாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாய் மாற்றி விட்டீர் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு கடந்த வருடத்தில் நாங்கள் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்க செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏந்தி நின்ற இங்கே கரங்களை ஆண்டவரே கொடுக்கும் கரங்களாய் நீங்கள் மாற்றினதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்ல வேறு எதுவுமே இல்லை. அவர் நம்ம நடத்தி வந்த காப்பா, நம்ம நடத்தி வந்த பாதைகளை பார்த்து நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்லுவோமா? கண்ணீரோடு எத்தனை காரியங்கள் நம்ம விதைத்தோம். கடந்த 24வது வருடத்திலிருந்து எத்தனை நாட்கள் நம்ம கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் நம்ம கம்பீரத்தோடு நம்மை அறுக்க பண்ணினாரே, மகிழ பண்ணினாரே. இந்த வருடத்தில் புது வருடத்தில் புதிய நாளை காண நமக்கு கிருபை தந்தாரே. நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏந்தி நின்ற நம்முடைய கரங்களை கொடுக்கும் கரங்களாய் அவர் மாற்றினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகா பெரிய பாக்கியத்துக்காய், மகா பெரிய சிலாக்கியத்துக்காய் நம் தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற எம் கரங்களையும் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற எம் கரங்களையும் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? புது வருடத்தில் இந்த புதிய நாளில் கர்த்தர் நம்மை மகிழ பண்ணியிருக்காரு. நேற்றைய தினம் இரவில் நம்ம எல்லாரும் பழைய வருட ஆராதனையில் கலந்து கொண்டு புதிய வருடத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்று இந்த நாளில் தேவன் நம்மை மகிழ பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மாத்திரமல்ல, நம் குடும்பங்கள், பிள்ளைகள், நமக்கு சொந்த பந்தங்கள், உலக மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் மகிழ பண்ணினார். அல்லேலூயா. அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடுவோம். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவோம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்தன் ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவோ. முள்ளமானந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரசிலுவையிலே எந்தன் பாவங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரசிலுவையிலே எந்தன் பாவங்கள் சுமந்தவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்தன் ஆத்துமனேசரையே
என்றும் வாழ்த்தி பாடிடுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே மலை போன்றதோர் சோதனையில் மகிழ்வானவர் கைவிடாரே. கல்வாரி அன்பினாலே கனிவோடுன்னை அணைத்திடுவார். மலை போன்றதோர் சோதனையில் மகிழ்வானவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினாலே கனிவோடுன்னை அணைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எந்தன் ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்குமாறிடானேசரையே நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்குமாறிடானேசரையே நம்பிடுவாய் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எந்தன் ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. இந்த ஆத்துமனேசரே என்று வாழ்த்தியை பாடிடுவோம். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஆத்துமனேசரை நம்ம வாழ்த்தி பாடிடுவோமா? ஹல்லேலூயா. அந்த வருடம் முழுவதும் அவசர உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்று நமக்கு வாக்கு தந்த தேவன். ஹல்லேலூயா. இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, ஒரு மாதம் மாத்திரமல்ல, ஒரு வருடம் மாத்திரமல்ல, 10 வருடம் மாத்திரமல்ல, உலகம் முடியும் வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு வாக்கு, நம்ம அந்த வாக்கை நம்பிதான் நம்ம என்ன செய்கிறோம்? வாக்கு தத்தம் தந்த தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? வாக்கு மாறாத தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? நம்பி வந்து நிற்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த நாட்கள், கடந்த வருஷங்கள் எல்லாம் முழுவதும் எவ்வளவு நம்ம பாரத்தோடு நம்ம அலைந்தோம் என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பாரம் இல்லாமல் யாருமே இருந்திருக்கவே முடியாது. குடும்ப பாரம், பல பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யிருக்கோம்? பல நாட்களாய் நம்ம அழுது, நம்ம ஆண்டவரோடு போராடி, நம்ம மனுஷனோடு போராடி, நம்ம ஆண்டவர் இந்த நாட்கள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யும்? நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு நாள் மாத்திரமல்ல, 2 நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் நாம் கல்வாரியில் பாடுபட்ட ஆண்டவருடைய கஷ்ட கரங்களை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர்,
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே பாவிகள் துரோகிகளையா பாகாத்ம மக்களே துயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ தேவனே நீர் பல்லவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில கடந்த வருஷங்கள் எடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறாமலே இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற ஒரு குழந்தையை தருவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். நமக்கு ஒரு வாக்கு தத்தம் தந்தா கண்டிப்பா அது நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கிறவர்களாக காணப்படணும். சிலருக்கு ஒருவேளை அந்த வருடத்திலே நிறைவேறும், சிலருக்கு நம்ம பார்க்கும்போது நிறைவேறாமலே போய்விடும். ஆனால் 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழிந்த பிறகு அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் அந்த வாக்கு தத்தம் தந்ததா, இந்த வருஷத்தில் நம்ம நிறைவேற்றினான்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நன்றியோடு துதித்திருக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் நமக்கு இந்த வருடத்தில் தந்த வாக்கு தந்த ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். கட்டுமான பணிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்து நம்ம அந்த துதி ஆராதனையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். கட்டுமான பணியில் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். இன்னும் நம்ம ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக நம்ம தொடர்ந்து இன்னும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்கள் நமக்கு இருக்கிறது. வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேலைகளில் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இம்மட்டும் நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை நம்ம அசட்டை செய்யாதபடி தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அதுவரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்ம வாக்குத்தத்தம் தந்த தேவனை நம்ம கரங்களை பிடிப்போம், பிடித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னும் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு ஹெவன் டிவி நேரடி ஒலிபரப்பிலும் யூடியூபிலும் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நாங்கள் புது வருட வாழ்த்துக்களை ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்கிறதான ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக நம்ம ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பாடலை பாடின பின்பு நம்ம அந்த கட்டுமான பணிக்கான ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்போம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கான
நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பலபக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பலபக்கத்தின் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவ. தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று ஒரு பக்தனாகிய சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, இந்த வருடத்தில் முழுவதும் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நோக்கி பார்ப்போமா? இந்த வருடம் முழுவதிலும் தேவன் நம்மை நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அவர் வழி நடத்தணும். ஒத்தாசை நமக்கு குடும்பங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு அவர் ஒத்தாசை அனுப்பணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருந்து நமக்கு ஒத்தாசை பண்ணணும். அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை, கர்த்தருடைய ஒத்தாசை இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது. நமக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து ஆண்டவர் தரணும். அல்லேலூயா. ஆண்டவர் தரலன்னு சொன்னா நம்ம எதையுமே, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வருடத்தின், இந்த 2025 வருடத்தின் முதல் நாளை கண்ட நமக்கு இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் நமக்கு அவர் பரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒத்தாசை அனுப்ப ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்பதாக அவன் சொல்லுகிறான். நம்ம இருதயத்துக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்கிற
காணப்படுகிறதா? அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு நாளும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள மாட்டோம். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம 20ஆம் வசனத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு உள்ளிருந்து வருகிற அவ்வளவு வார்த்தைகளும் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், பொறாமை, மதிகேடு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குமே. ஆனால் நம்ம ஆண்டவருடைய கருத்திலிருந்து எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம அருமைய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோமா? இப்படிப்பட்ட எல்லா தீய குணங்களையும் நம்ம அகற்றி விட்டு ஆவியின் கனிகள் நம்ம உள்ளத்தில் வர நம்ம தேவனை நோக்கி மன்றாடுவோமா? ஆவியின் கனி உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்தா மாத்திரம்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய கேட்கிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் தேவன் நமக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். பழைய வருடத்தில் பழைய குணங்கள் எல்லாவற்றையும் களைந்து விட்டேன் என்று பொருத்தனை எடுத்து ஜெபித்த நாம் புதிய வருடத்தில் கர்த்தாவே என்னை புதிய கிருபைக்குள் நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டோமே. இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை புதிய வருடத்துக்குள் நம்மை நடத்த நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெபிப்போமா? ஆவியின் கனி நம்முடைய காணப்பட வேண்டும். இந்த புதிய வருடத்தில் நம்ம கேட்போமா? ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளால் என்னை நிரப்புங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம் என் உள்ளத்தில் பெருகட்டும், என் குடும்பத்தில் பெருகட்டும், என் பிள்ளைகளிடையே பெருகட்டும் என்று, இந்த உலக மக்களிடையே காணப்படட்டும் என்று நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம் நம்ம குடும்பத்துக்குள் நிறைவாய் தங்க வேண்டும். இந்த மூன்றும் இல்லைன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்குள் நமக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்றால், அன்பு இல்லை என்றால் எதுவுமே நமக்கு இல்லை. நம்ம மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மகிட்ட அவர் அன்பாக இருந்தேனால அவர் உலகத்தில் வந்த நாட்கள்லேருந்து முடிவு பரியந்தம் அவர் சீஷரிடத்தில் அன்பாய் இருந்தார் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அன்புள்ள தேவன். அல்லேலூயா. மன்னிக்கிற தேவனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் அன்புள்ள தேவனாக வந்தார். எந்த ஒரு பாவியும் அவர் தள்ளிவிடவே இல்லை. அவருக்கு முகத்துக்கு நேராக அவரை அடித்தவரை கூட, அவருக்கு முகத்தில் துப்புனவர்களை கூட, கன்னத்தில் அறைந்தவர்களை கூட அவர் என்ன செய்தார்? சிலுவையிலிருந்து மன்னித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மன்னிக்க முடியாத காரியங்கள் எது நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு நாம் அவர்களை எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே நான் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, என் குடும்பத்தில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து கிடைக்கட்டும் ஆண்டவரே. இல்லை மாறாத பலகீனங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது கர்த்தாவே, இதெல்லாம் இந்த புதிய வருடத்தில் எனக்கு மாற்றி தாங்க ஆண்டவரே. நான் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். என் கண்களை நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல் எங்கள் கண்களும் கரங்களும் உம்மை நோக்கி நாங்கள் விரித்திருக்கிறோம் என்று நம்ம அவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கு நம்ம நன்மையான எல்லா ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் நம்ம பிதாவினிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. அந்த பிதாவை நோக்கி நம்ம பார்ப்போமா? அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? அந்த இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஆண்டவர் நமக்கு தந்த அந்த நியமித்த இந்த நாட்கள், நமக்கு இந்த வருடம் முழுவதிலும் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓட ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னாலும் நம்ம கூட இருக்கணும். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை நமக்கு இருக்கும். ஆனால் நீடிய பொறுமை நமக்கு கிடையவே கிடையாது. பொறுமையாக நம்ம இருப்போம், சில காரியங்களில் நமக்கு அன்பாக இருப்போம், ஆனால் எல்லாருடையும் நம்ம அன்பாக இருப்போமான்னு கேட்டால் இருக்க மாட்டோம். சிலரை காணும்போது மேல் ஸ்துதிக்காக நம்ம அன்பு செலுத்துவோம். சிலர் உள்ளத்தில் அவர்கள் செய்த அந்த காயங்களை நம்ம வைத்துவிட்டு மேலாட்ட நம்ம அன்பு செலுத்துவோம். ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களை என்னை நேசிக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோமே. அன்புள்ள தேவன், முடி பரியந்தம் அன்புள்ளவர்களாக இருந்தார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது மூன்று நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைவாய் ஒவ்வொரு நாளும் தங்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் தங்கணும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் தங்கணும். அப்போ தான் குடும்பத்தில் நமக்கு நிறைவான சந்தோஷமும்
சமாதானம் இருக்கும், பொறுமை, எல்லா காரியங்களையும் நம்ம நீடிய பொறுமை உள்ளவர்களாக காணப்படும். தயவு, மற்றவங்களிடத்துல நாம் தயவு உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் அவர் உறங்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை வலது பக்கம் இடது பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் நமக்கு துணையாய் இருக்கிற தேவன். தூதர்களை கொண்டு உன் பாதம் கல்லில் இடராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் பெரியவர். வலப்பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருப்பவர், வலுவாமல் நம்மை காப்பவர். பகலில் மேகஸ்தம்பமாகும், இரவில் அக்னி ஸ்தம்பமாகும். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த இந்த புதிய வருடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? எத்தீங்கும் என்னை அணுகாதபடி ஆத்துமாவை காக்கும் தேவன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக பாதுகாக்கணும். இந்த வருடம் முழுவதும் எத்தீங்கும் அணுகாதபடி, நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அணுகாதபடி அவர் நம்மை சுற்றம் சூழ வேலி போட்டு நம்மை பாதுகாக்கணும். போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கணும். வாகனங்களை தேவன் பாதுகாக்கணும். தொழிலில் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கணும். குடும்பத்தில் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்திட்ட நாட்களில் கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த சென்ற காலம் முழுவதும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்த தேவன், இந்த ஆண்டு முழுவதும், இந்த முதல் நாள், இந்த நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் இதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி தேவனை ஆராதிக்க ஒத்தாசை வரும் பர்வதத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் தகப்பனே எங்களோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு தகப்பனே ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கடந்த வருடத்தில் நிறைவேறாத ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அப்பா இந்த வருடத்தில் இளைப்பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைவாக்கி ஆண்டவரே ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே இந்த வருடத்தில் நீங்கள் நிறைவாக்கி கொடுங்க அப்பா. நிறைவாக்கி புதிய நாளுக்குள் நீங்கள் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் மனிதன் அல்ல, தேவாதி தேவன், வாக்கு தந்த தேவன். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஒரு புதிய நாளை ஆண்டவரே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர் எங்களை விட்டு விலகவும் மாட்டார், எங்களை கைவிடவும் மாட்டார் என்று ஆண்டவரே இந்த புதிய நாளை உடைய பிள்ளைகள் தொடங்கியிருக்காங்க. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, என்ன எண்ணங்களோடு எங்களோட ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே அப்பா நீங்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் அசைவாடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தொழிலில் அசைவாடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் அசைவாடும் ஆவியானவர் நீங்கள் அசைவாடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. அப்பா, துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு தான் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கருத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நாங்கள் புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து ஜெப விண்ணப்ப பகுதிக்காக நம்ம கடந்து போகிறோம். ஜெப விண்ணப்ப பகுதியில் எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்களோடு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை நம்முடைய வாழ்விலே காண கிருபை செய்தார். இன்னுமாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல துதி ஆராதனையை தந்தார். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் கர்த்தரை துதித்தீர்ப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்களை நம்புகிறேன். இப்போ அது நம்ம ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சங்கீதத்தை வாசித்து நம் கட்டுமான பணிக்காக நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 65. தேவனை சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர்.
உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இப்பொழுது நான் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை தரிசனத்தை தந்த தேவனுக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதோடு கூட நமக்கு இந்த கட்டுமான பணிக்கான தேவைகளை சந்திக்க கர்த்தர் நமக்கு ஆட்களை எழுப்பி தரும்படியாக அதற்காக அண்டி வந்து ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் கர்த்தாவே புது புது கிருபையினாலும் புது புது வல்லமையினாலும் புது புது ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதுக்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. இந்த புதிய வருடத்திலே ராஜா, இந்த நாளிலே ராஜா, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் உண்மையாக செவி கொடுப்போமானால் அப்பா, நீர் எங்களை மேன்மையாக வைப்பீர் என்ற வசனத்தின் மூலம் ராஜா, ஆண்டவரே, எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய நாங்கள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெருகச் செய்ய என் தேவன் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இணைந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற இந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தாவே, அப்பா, எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே, இந்த புதிய தரிசனத்தை உம்முடைய மகனுக்கு கொடுத்து ராஜா, உம்முடைய மகனின் மூல ராஜா நடைபெறுகிற இந்த நேபாள் ஊழியங்களுக்காக, இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூடி வளம் பெருகும் என்று சொன்னீரே ராஜா. இந்த புதிய வருஷம் ராஜா, ஆண்டவரை வளம் பெருகி செழிக்க என் தேவன் தேசத்தின் மீதே கண்களை வைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசனை தருகிறீர். இந்த சுவிசேஷம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பரம்பப்படுவதற்காக, இந்த நேபாள் தேசத்து மக்கள் ஆண்டவரே சந்திக்கப்படுவதற்காக, 3 கோடி மக்கள் ராஜா உம்மை நோக்கி பார்க்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்மோடு உறவாட, உம்முடைய ஆண்டவரை கிருபையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய மகனின் மூல ராஜா நீர் பெரிய காரியங்களை செய்து வருகிறீர். மக்களை ஆண்டவரை சந்தித்து வருகிறீர். மக்களுடைய தேவைகள் நிரப்பப்படுகிறது ராஜா. உம்முக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக வருகிறோம் ராஜா. தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் சந்திக்கப்படும் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ராஜா அப்பா நாங்கள் பரிபூர்ணமாக நம்பி நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இந்த நாள் வரையிலும் ராஜா ஆண்டவரை எவ்வளவோ நெருக்கங்கள் வந்த போதிலும், எவ்வளவோ வேதனைகள் வந்த போதிலும், கஷ்டங்கள் வந்த போதிலும், கண்ணீர்கள் வந்த போதிலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவாக நடத்தி வருகிறீர். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, எங்களை உள்ளங்கையில் நீர் வரைந்து வைத்து காத்து வந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல
ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே புது துவக்கத்திலே ராஜா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, நீர் எங்களுக்கு புது வாழ்வை தருகிறீர் ஆண்டவரே. எங்களை முந்தினவைகள் எல்லாம் மாறிப்போயின. நீர் ஆண்டவரே எங்களுக்கு புது வருஷத்தை நன்மையினால் முடிச்சூட்டி எங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதற்கு உம்முடைய சத்திய வசனத்திற்கு நாங்கள் இன்னும் ஆழமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் சிந்தித்து தியானித்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே புது வருஷத்திலே ராஜா ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சியோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை தொடங்க எங்கள் பயணத்தை வாழ்க்கை படகிலே நீர் மாலுமியாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நிமிடமும் ராஜா அப்பாவுடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு சாட்சி பகர்கிற பிள்ளைகளாக இன்னும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உம்மே நடுநாயகராகவும் இரட்சகராகவும் வைத்து ஸ்தோத்திரித்து செல்ல உள்ள கிருபையை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். உம்மை துதிக்கிறேன் ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்னிவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த ஹெவன்ஸ் கார்டன் ஆண்டவரே அப்பா இந்த அப்பா கட்டுமான பணிக்கு புதிய புதிய பங்காளர்களை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையினால் சூட்டும் போது நாங்கள் இந்த ஆண்டவரே பணிக்காக எங்களால் இயன்ற நன்மைகளை செய்வோம் கொடுப்போம் என்று பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த புதிய நாளிலே ஒரு ஆண்டவரை புதிய ஆண்டவரை தரிசனத்தை கொடுத்து பிள்ளைகளோடு நீர் பேசுங்க ராஜா. இன்னும் அதிகமாக நீர் எங்களோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் ராஜா. உம்முடைய மகனை கரம் பிடித்து நடத்தும், எங்கு சென்றாலும் அப்பா முன்னால் செல்கிறீர். உம்முடைய அடி சுவட்டை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றி கொள்ள, உம்முடைய மகரும் பின்பற்றி கொள்ள ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் நீர் அவர்களோடு கூட தங்கியிருந்து இன்னும் அதிகமாக இன்னும் தன்னை ஆண்டவரே முழுவதுமாக ஆண்டவரை ஒப்படைத்து உம்முடைய மகன் ராஜா உமக்காக வாழ இறுதி மூச்சொடுங்கு நாள் வரையிலும் உமக்காக நான் நிற்பேன் என்ற ஆண்டவரே ஒரு பெரிய தரிசனத்தோடு உம்முடைய மகன் காணப்படுகிறார்கள் ராஜா. நாங்களும் அவர்களோடு இணைந்து தோளுக்கு தோள் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய மகனுடைய ஆண்டவரை ஊழிய பாதையிலே நாங்கள் செபித்து இன்னும் ஆண்டவரே உம்முடைய மகனை தாங்குவதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே பலத்த துருகமும் கோட்டையும் அரணுமாக இருந்து காத்து வருகிறீர். உம்மை துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. நாங்கள் ராஜா புதிய நாளை கண்டு விட்டோம் ராஜா. இந்த நாளிலே ராஜா எங்கள் ஆயுசு நாட்களோடு எங்களுக்கு ஒரு நாளை கூட கூட்டி தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. புது வாழ்வு தந்து எங்களை செழிக்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கார்டன்ஸ் ஆண்டவரே கட்டுமான பணிகள் தேவைகள் ஒவ்வொன்றையும் என் தேவன் சந்தித்து நீர் எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு மீட்பு நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசு உந்தன் முன்னை செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசு உந்தன் முன்னை செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே திகைத்திடாதே
துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அடுத்ததான ஜெப குறிப்பு, நம்ம இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியில் தேவ நாம மகிமைக்காக தேவ திட்டம் சரிவர நமக்கு செயல்படணும். வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமையின் சக்தியிலிருந்து நம்முடைய வளாகம் என்ன செய்யப்பட வேண்டும்? காக்கப்பட வேண்டும். இதற்காக பிரதர் ஜெபிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை கொண்டு வந்தீரே, நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்தீர். இம்மட்டும் உதவி செய்த இம்மானுவேலர் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கர்த்தர் எங்களை நடத்த போகிறபடினாலே நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை கர்த்தர் தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் இந்த ஆண்டவரே நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ப்ராஜெக்டை தாங்குகிற அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கட்டுமான பணிகள் ஆண்டவரே தடையில்லாமல் நடக்கத்தக்கதாய் இந்த புதிய வருஷத்திலே அந்த ஒரு பிரதிஷ்டை ஆண்டவரே பண்ணத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருடைய அந்தகார கிரியைகளை, வன்கண்ணின் ஆவிகளை, எரிச்சலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவரே நீர் மாம்சத்திலே வெளிப்பட்டீரே ஆண்டவரே. சத்துரிய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, வன்களின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். எல்லா துதிக்கரும் மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தர போகிறதற்காய் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அடுத்ததான ஜெப குறிப்பு, நம்ம இந்த லைவ் ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்க நிறைய பேர் இன்றைக்கி புதுசாக பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணினா என்னன்னு தெரியாமல் நம்ம ஜெபத்தில் கலந்து கொண்டிருப்பீங்க. அவர்களுக்காக சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். கழிந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. இந்த நமக்கு ஹெவன் டிவி அலுவலகத்துக்கு 15 ஆண்டுகளாக சொந்த கட்டடம் இல்லை, இது ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை இந்த வாடகை கட்டிடத்தில் இருந்து நம்ம அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதக்கதாக தான் ஆண்டவர் நமக்கு அந்த சுங்காங்கடை பகுதியிலே ஒரு இடத்தை தந்து அதற்கான கட்டுமான பணியை தொடங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்நாள் வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நம்ம அந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னுமாக
அடுத்ததாக ஏழைகளுக்கு பலவிதமான நலத்திட்டங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு உதவி செய்கிறவர்களும் உண்டு. உதவி செய்யாத பலரும் இந்த இதில் நம்ம இணையும்படியாக நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த கட்டுமான பணி எதற்காக என்று சொன்னால், நம்ம ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரும் பங்கு பெறுகிற விதத்தில் தான் இந்த கட்டிடம் நமக்கு கட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம ஹெவன் டிவி அந்த ஸ்டுடியோ, இன்னும் மீட்டிங் ஹால், இன்னுமாக மிஷினரிகள், நேபாள் மிஷினரிகள் நம்மிடத்திலே அவர்கள் தங்கி அந்த அவர்கள் ஆண்டவரை குறித்து நன்றாக கற்றுக்கொண்டு அவருடைய தேசத்துக்கு போய் அந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாக இதற்காக தான் இந்த கட்டுமான பணி நமக்கு தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக நமக்கு உதவி செய்கிறவர்கள் உண்டு. உதவி செய்யாத வேறு புதிய நபர்களையும் கர்த்தர் நமக்கு எழுப்பி தரும்படியாக அக்கா ஜெபிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ந்து துதி ஆராதனை முடிந்து நம்ம ஜெப பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்ம அந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இப்போ நமக்கு சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய வல்லமை அதில் காணப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். புதிய நபர்களை தேவன் நமக்கு எழுப்பி தரணும். இதுவரைக்கும் செய்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தில், இந்த புதிய நாளில் நம்ம புதிய குடும்பங்கள் நமக்கு ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக எழுப்பப்பட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஏசப்பா, உடைய கரத்திலே எங்கள் கட்டுமான பணியை நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அது உங்கள் திட்டம் ஆண்டவரே, அது உங்கள் தீர்மானம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, இது தேவனுடைய ஈவு ஆண்டவரே. ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை குறித்த ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உங்களுக்கு உண்டு தகப்பனே. யார் யாரை கொண்டு அதை நிறைவேற்ற நீங்கள் சித்தமாக இருக்கீங்களோ தகப்பனே, அவர்களை கொண்டு நீங்கள் கட்டி முடித்து தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எந்த பாரமும் எங்களுக்கு இல்லைப்பா, எந்த கவலையும் எங்களுக்கு இல்லைப்பா. ஏன்னு சொன்னால் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்து என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தெரியப்படுத்தி உங்கள் கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் தகப்பனே. இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. புதிய நாளிலும் அப்பா ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த புதிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களை நீங்கள் எங்களுக்கு பங்காளர்களாக எழுப்பி தந்ததற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏழை எளிய மக்களுக்காக கட்டப்படுகிற ஆண்டவரே இந்த கட்டுமான பணியின் நோக்கத்தை அவங்க தெரிவாய் புரிந்து கொண்டு ஆண்டவரே, அறிந்து ஆண்டவரே, இந்த இடத்துல அதை பார்த்து ஆண்டவரே முழுமையாய் அந்த ஆண்டவரே அந்த கட்டுமான பணிக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்கள் எங்களுக்கு ஏவி எழுப்பி தந்ததற்காய் உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பொருத்தனையோடு உள்ள பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஏவி எழுப்பி தந்ததற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்கள் ஊழியம் ஆண்டவரே, அது யாரும் எந்த சத்ருவும் அதை தொட முடியாது ஆண்டவரே. எந்த மனுஷனுக்கும் அதில் செயல்பட ஆண்டவரே அதிகாரம் இல்லை கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் அதற்கு தலைவராய் இருந்து தகப்பனே இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கிருபையாய் நடத்தி தந்து கொண்டு இருக்கீங்க தகப்பனே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்த எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மையான எல்லா ஈவுகளும் அவங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இப்போதும் எங்களுக்கு எழுப்பி தந்த அந்த புதிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன எண்ணங்களோடு ஏக்கங்களோடு இந்த ஆண்டவரே நேரடி ஒலிபரப்பில் எங்களோடு இணைந்து இருக்கிறாங்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே செயல்படுத்தி கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன். இந்த வருடத்தில் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் என்று எங்களோடு ஆண்டவரை இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. நான் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பதில்லை என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. இளை பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஆண்டவரே
ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற எண்ணங்கள், அவர்கள் எடுக்கிற இந்த பொருத்தனைகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வருடத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க தந்த மகா பெரிய பாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியில் ஆளுகையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. யார் யாரை கொண்டு நீங்கள் அதை செயல்படுத்த சித்தமாக இருக்கீங்களோ கர்த்தாவே, அவர்களை கொண்டு நீங்கள் செய்து முடிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது என்று நாங்கள் உங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தடையில்லாதபடி மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நீங்கள் தாங்கி ஏந்தி சுமந்து நீங்கள் நடத்த வல்லவராக காணப்படுவீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக தந்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்து கொள்ளுங்க. எல்லா காவலோடு உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. இந்த வருடம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதான ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நம்ம கட்டுமான பணிக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எழுப்பினால் மாத்திரம்தான் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியின் கனவுகளை நம்ம சாதிக்க முடியும். உதார்த்தமாக ஜெபிப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நமக்கு இந்த எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்கான காணிக்கை பாடல் போடும்போது நீங்கள் அதற்கான காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. நான் உம்மை நினையாத நேரத்திலும் என்னை மறவாமல் காத்தவரே, நான் உம்மை அறியாத நாட்களிலும் என்னை தேடி வந்தவரே, நான் உம்மை நினையாத நேரத்திலும் என்னை மறவாமல் காத்தவரே, நான் உம்மை அறியாத நாட்களிலும் என்னை தேடி வந்தவரே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுது காணிக்கை ஜெபம். ஜெபிப்போம் யாவரும் சேர்ந்து. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி இயேசப்பா. ஒவ்வொருவரும் உதாரத்துவமான காணிக்கைகளை கத்தாவே உமக்காக கொடுக்கும்படியா நீர் செய்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இயேசப்பா. தகப்பனே அப்பா, ஹல்லேலூயா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே இயேசப்பா. அப்பா, மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் கொடுக்கிற காணிக்கைகளை அப்பா நீர் அங்கீகரிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு ஏழை விதவி போட்ட அப்பா அந்த 2 காசை ஏறிட்டு பார்த்து கத்தாவே, இவள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொன்னீரே இயேசப்பா. ஹல்லேலூயா. அதே போல கத்தாவே இயேசப்பா, தனக்கு இருந்த கத்தாவே காரியங்களிலே கொஞ்சத்தை போட்டவர்களும் உண்டு சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா, யார் யார் என்ன நோக்கத்தோடு அவர்கள் படைத்தார்களோ அந்த படைத்ததற்கு மேலான ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நன்றி அறிதலின் காணிக்கையாகவோ அல்லது பொருத்தனையின் காணிக்கையாகவோ கத்தாவே அவர்கள் படைத்திருப்பார்கள், ஆனால் அதை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் கத்தாவே இயேசப்பா, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திலே இப்படி ஒரு காரியத்தை செய்தாரானால் அந்த காரியத்திற்கு நான் பொருத்தனையாக இந்த கட்டுமான பணிக்காக நான் இந்த காணிக்கையை நான் கொடுப்பேன் என்று சொல்லி இயேசப்பா பொருத்தனையோடு ஜெபித்து கொண்டிருப்பார்களே, ஆனால் இயேசப்பா அவருடைய பொருத்தனையின் காணிக்கையும் ஜெபத்தையும் நீர் அங்கீகரித்து அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஹெவன் டிவியின் ஃபவுண்டர் சகோதரர் மேத்யூ அவர்கள் வந்து நமக்கு சிறப்பு செய்தியை நமக்கு அளிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் ஜெபம், இந்த புதிய வருடத்தின் முதலாவது நாளில் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையாக கர்த்தருடைய பெரிய ஒரு கிருபை நம்மை நிர்மூலம் ஆகாமல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடங்களில் தேவன் செய்த மகத்துவங்களை நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மேல் வைத்த அந்த கிருபை அழைப்பு, அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய மென்மையான அனுபவங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்ற ஜெபத்தினுடைய ஒரு நோக்கம் அல்லது அதனுடைய அந்த ஒரு அஸ்திபாரம் எப்படி ஆகிலும் தேவன் முன்குறித்த அந்த 2025 ஜூலை 31 நம்முடைய ஹெவன்ஸ் கார்டனுடைய பணி நிறைவுபட வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த காரியத்துக்காய் ஜெபித்தோம். உண்மையாய் நம்முடைய நாட்களில் தேவனுக்காக ஓடும் பொழுது, கர்த்தருக்காக நாம் காரியங்களை செய்வதற்காக உழைக்கும் பொழுது, அந்த ஓட்டத்தில் அந்த உழைப்பில் அது எப்படிப்பட்ட ஒரு அலைச்சலாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி. இந்த முதலாவது நாளில், இந்த வருடத்தின் 2025 முதலாவது நாளில் நேரடி ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பது மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் வாசல்களை திறந்து கொடுப்பேன் என்று என் தேவன் வாக்குரைத்திருக்கிறார்.
பரிசுத்த வேதத்தின் ஒரு வசனத்தை எங்களுக்கு தந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த வசனம் எனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு மாத்திரமல்ல, அது நமக்குரியது. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அது எப்படி நம்மை இந்த வருடத்தில் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய போகிறது என்பதை ஒரு சில காரியங்களை மட்டும் ரொம்ப கேஷுவலாக அவங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். எல்லாரும் வாக்குத்தத்த வசனங்கள் இன்றைக்கி நைட்டில் பெரிய பெரிய வார்த்தைகள், பெரிய செய்தி, சின்ன செய்தி, பழைய வருட செய்தி, புது வருட செய்தின்னு சொல்லி பயங்கரமாக கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவி மூலமாக இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும், உங்களை பக்குவப்படுத்தும், உங்களை பண்படுத்தும், உங்களை கர்த்தருக்காய் பயன்பட வைக்கும். எல்லாரும் இந்த வார்த்தைக்காய் செபிக்கலாமா? உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நாங்கள் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரே சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதுதான் நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய எதிர்பார்ப்பு, நாங்கள் நம்பி இருப்பது உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் மாத்திரம். எத்தனை பேர் பரியாசம் பண்ணினாலும், எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமாய் நின்றாலும், எத்தனை பேர் கடந்த ஒரு வருடம் முழுவதிலேயும் எங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், சொல்லுங்களேன், நமக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்களை எழும்ப விடாதபடிக்கு, உங்களை செயல்பட விடாதபடிக்கு, நீங்கள் பிரகாசித்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொழுதெல்லாம் அவர் நம்மை ஏந்தினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். அந்த நல்ல தெய்வம், அந்த ஜீவனுள்ள தெய்வம் இந்த வருடத்தில் ஒரு முதலாவது நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவர் அவருடைய சேவைக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தவர், அந்த அழைப்பு மாறாத ஒரு அழைப்பு. கிருபை இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தினீர், இதுவரைக்கும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து, இன்றைக்கும் கூட கர்த்தாவே இந்த வருடத்தின் முதலாவது எழுந்து கட்டுவோம், எழும்புவோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு வருட காலம் ஏகதேசம் 365 நாட்கள் ஜெபத்தை முடித்து விட்டோம். ஆண்டவரே, 365 நாட்களும் இரவு 9 மணி முதல் 9:45 மணி வரை ஆன்லைன் மூலமாய் ஜெபித்தோம். வாரந்தோறும் புதன்கிழமைகளில் ஒரு 3 மணி நேரம் உடைய சமூகத்தில் நாங்கள் நேரடி ஒளிபரப்பில் ஜனங்களை சந்தித்தோம். எத்தனை பரியாசங்கள், எத்தனை நிந்தனையான வார்த்தைகள். இந்த தேவையை புரிந்து கொண்டவர்கள், இந்த சேவையை அறிந்து கொண்டவர்கள், இதனுடைய அத்தியாவசியத்தை புரிந்து கொண்ட எத்தனையோ பேர் கூட வந்தவர்கள், கூட பிரயாணித்தவர்கள், எங்களை விட்டு எங்களிடத்தில்
கூடி நிற்காதபடிக்கு இந்த குழுவிலிருந்து நான் வெளியில் போயிடுறேன், இந்த ஊழியத்திலிருந்து நான் வெளியில் போயிடுறேன், இது எனக்கு ஒத்து வராது. கர்த்தர் இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை எப்படி கட்டி முடிக்க முடியும்? இது மனுஷனால் முடியாதே. நீங்கள் 1000 பேர் 2000 பேர் குழுவாக இருந்தாலும் இதை செய்ய முடியாதே. ஆனால் ஒரு 30 பேர் 32 பேர் கூட நம்ம ஜெபத்தில் இல்லைன்னு சொல்லி அநேகர் பரியாசம் பண்ணி ஒரு ஆய் வெளியே சென்ற பொழுதிலேயும் ஆண்டவர் இதை நடத்தி தருவார் என்று சொல்லி, இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு என் சகோதரர்கள், நம்பிக்கையோடு என் சகோதரிகள் ஒவ்வொரு நாள் இரவில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் கண்டு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்களை நீர் கைகூடி வர செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அப்பா, நாங்கள் எல்லாரும் உயிரோடு இருப்போம்னு சொன்னால் அந்த கட்டடத்தை திறந்து வைத்து கர்த்தருக்கு மகிமையான செயல் திட்டங்களை செய்து முடிக்க, அதை நிறைவேற்ற கர்த்தரங்களை பலப்படுத்தும். அதற்கு இந்த நாள், இந்த வருடத்தின் இந்த முதலாவது நாள், இந்த புதன்கிழமை பிரயோஜனமாய் மாறட்டும் அப்பா. வாசல்கள் திறக்கும் ஆண்டுன்னு சொன்னீங்களப்பா, வாசல்கள் திறக்கட்டும், வாசல்கள் திறந்து கொடுக்கட்டும். வாசல்கள் யாருக்கெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ அந்த வாசல்கள் எல்லாம், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வருடத்தில் என் பிள்ளைகளுக்கு காத்திருக்கக்கூடிய நன்மைகளின் வாசல்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், எங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வரட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த நாட்கள்லையும் கூட இந்த ஹெவன்ஸ் கார்டனை குறித்து இந்த வருடத்தின் முதலாவது நாளில் நான் எப்படி உங்களிடத்தில் பேசுவது, இதனுடைய நோக்கத்தை சொல்கிறதா, இதனுடைய தேவையை சொல்லுவதா, அல்லனா இது எப்படி எங்களுக்கு அவசியம், அல்லது இது எப்படி இவ்வளவு அத்தியாவசியம் என்பதை எப்படி நான் உங்களிடத்தில் முதலாம் நாளில் எப்படி சொல்லுவது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை பலப்படுத்தினார். பெருசாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அழுது கதறி, இந்த முதலாவது நாளில் நான் போய் நிற்க போகிறேன்ப்பா, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இதை பற்றி சொன்னால் எப்படி புரிந்து கொள்வார்களோலாம் யோசிக்கலை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், 1 வருட காலம் இந்த வேலையை நிறுத்தி வச்சு நேபாளுக்குள்ளே செய்ய வேண்டிய, தரிசன தேசத்தில் செய்ய வேண்டிய அந்த கட்டுமான பணிக்கு நீ முக்கியத்துவம் கொடுன்னு சொன்ன உடனே என்னுடைய பேச்சை கேட்டு 2022ஆம் வருடத்தில், 2023ஆம் வருடத்தில், 2024ஆம் வருடம்னு 3 வருஷம் தொடர்ச்சியாக நேபாளுக்குள்ளே இடிந்து கிடந்த அலங்கங்களை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் இந்த நேரம் இந்த நேரம் நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரமாக இருக்கலாம். இந்த முதலாவது நாள் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது, நம்மளை உற்சாகப்படுத்தும் பொழுது அதுக்காக நம்ம போயிடணும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பின்னால் ஒரு கூட்டம் வரும், நம்ம பேர் அங்கே பொறிப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால் அதை செய்யணும். சில காரியம் உள்ள வலிக்கும், உள்ள குழம்பும், உள்ள அப்படியே எழும்பும். ஐயோ அது எப்படி, நம்மளுக்குன்னு ஒன்றுமே இல்லையே. அநேகர் இன்றைக்கு இந்த முதலாவது நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு குடும்பத் தலைவர்களே, குடும்பத் தலைவர், அருமையான அம்மா அப்பா, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளால எத்தனையோ வருஷம் அழுது கதறி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், எத்தனையோ ஊழியர்களிடத்தில் போய் ஜெபிச்சிட்டோம், எங்களுக்காக எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்ட முடியலை, எங்களுக்குன்னு ஒரு காரியத்தை செய்ய முடியலை. நானும் எங்கெல்லாமோ போய் பார்க்குறேன், கட்டு அவரோன்னு நினைக்கிறேன், கட்ட அவிழ்க்கக்கூடிய ஜெபத்துக்கு போகிறேன், விடுதலை கிடைக்கணும், விடுதலையின் கூட்டங்களுக்கு போகிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றமும் வரல. இந்த முதலாவது நாள் இந்த வாசல்களை திறப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குரைத்த இந்த முதலாவது நாள், 2025ஆம் ஆண்டின் முதல் நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், 1 நாளாகவும் 28:20 வசனத்திலே சொல்லுகிறார். இந்த பரிசுத்த வேதத்தினுடைய இந்த வசனத்தினுடைய சாராம்சம் இது தாவீது தன் குமாரனாகிய சாலோமனை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நல்ல கவனிங்க,
எனக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தை எனக்கு வாங்கணும். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாள் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறேன். அதை வேற யாரும் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் ஜெபிச்சேன். சொல்கிறீங்களா? உங்களுக்குள்ள இந்த எண்ணம் இருக்குதா? பக்கத்து வீட்டில் ஒரு இடம் இருக்குது, உங்களுடைய பக்கத்து மனை, அதை வாங்கினா உங்கள் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனம், அதை வாங்கினா அது உங்களுக்கு தேவை, அதை வாங்கினா உங்களுடைய வாகனத்தை அதில் விடலாம், அதை வாங்கினால் உங்களுடைய வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி 1 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு, 1/4 கிரவுண்டு, 1 சென்ட், 1/2 சென்ட்டுன்னு நிறைய பேர் இப்படி இடங்களை நீங்கள் பார்த்து வைத்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் இருதயம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இதை வேற யாரும் வாங்கிடக்கூடாதுன்னு. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த வருஷம் நீங்கள் ஜெபிக்கிறக்கூடிய உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க, அந்த ஜெபத்தினுடைய அந்த முறையை மாற்றுங்க. ஆண்டவரே, இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை என்பது உமக்கு சுத்தமாக இருந்தால் இந்த இடத்தை எனக்கு முடித்து கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக வாங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப அது கற்பனையில் எட்டாத இடம். அது ரொம்ப ரொம்ப குறைந்த மதிப்பில் அது கிடைச்சிது. ஆனால் இது கிடைப்பதற்கு முன்பு நான் எங்கெல்லாம் போய் இடங்களை பார்த்தேனோ அந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிலர் கூடவே வந்து ஜெபித்து, கூடவே வந்து அந்த காரியங்களை விசாரித்து, அதுக்கு ஓனர் யார், அது என்ன விலைக்கு கொடுப்பாங்க, சென்று என்ன விலையில் முடிப்பாங்க, எல்லாவற்றையும் தெரிஞ்சுட்டு நான் தரிசன தேசத்தில் போய் ஊழியம் முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது அந்த இடம் விலை முடிஞ்சிடும். அந்த இடம் விலை முடிஞ்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நான் கேட்பேன், ஒரு சில இடங்களை விசாரிப்பேன் போய், என்னாச்சு நீங்கள் எங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் வித்துட்டீங்களே? இல்லையே, நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுத்தோமே. தகவல் நமக்கு வந்திருக்கிறாது. ஆனால் அந்த இடத்த இன்னொருத்தங்க வாங்கியிருப்பாங்க. வாங்கினவங்களை விசாரித்தால் எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க, எல்லாம் நம்ம கூட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நான் இதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக நம்ம கூடவே இருந்து, நமக்கு விரோதமாக நம்ம கூடவே இருந்துன்னா நம்ம மடியிலே உட்காந்துருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, துணிகரமாக உங்களுக்கு விரோதமாக நிற்பாங்க. ஆனால் அந்த துணிகரத்தையும் அந்த தீமையையும் அந்த எரிச்சலையும் அந்த துரோகத்தையும் என் ஆண்டவர் இந்த வருஷம் 2025 உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். எப்படி நடக்கும் இது? எப்படி நடக்கும்? எழுந்து கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எப்படி பாருங்க. இப்போ நான் போய் பார்க்குறேன், 34 சென்ட் ஒரு இடம். நான் சொன்னேன், இந்த இடம் இதை மாதிரி ஒரு காரியத்துக்காக நான் பார்த்துட்டு வச்சுருந்தேன். ஆனால் பாருங்கள், அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துரோகத்தினால் இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு. ஒருத்தங்க துணிகரமாக செஞ்சிட்டாங்க, இதை நமக்கு தெரியாமலே இன்னொரு ஆளுக்கு கைமாற்றி விட்டுட்டாங்க. சின்ன ஒரு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டாங்க. இப்படி புலம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் திடீர்னு சொல்கிறாரு, ஐயா, இந்த இடத்த நீங்கள் வாங்காமல் இருந்தது நல்லது. இந்த இடத்த நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தா, நான் சொன்னேன் இந்த இடத்துலேருந்து இது ரொம்ப இல்லை, இதில் பாதி இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக அரசாங்கம் வெட்டி எடுத்தாச்சு, பாதி இடம் போயாச்சு. அந்த பாதி இடத்துக்கு இவங்க வாங்கின விலையில் இல்லை, பத்திர விலையில் எல்லாம் கணக்கு பார்த்து, மார்க்கெட் விலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது. இப்போ அதை வாங்கினவர்கள் ஏமாந்து முழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளைகளே, போன வருஷம் நீங்கள் ஏமாந்து இருக்கலாம், போன வருஷம் உங்களை ஒருத்தர் ஏமாற்றி இருக்கலாம். 2024 உங்களுக்குன்னு நம்பி இருந்த ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த வருஷம் 2025 கர்த்தர் வாசல்களை திறப்பார். அன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் நின்று வாசல்களை அடைத்தவர்களை கர்த்தர் அடக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்கள அடக்குவார். உங்கள் பிள்ளைக்கு விரோதமாக, உங்கள் மகனுடைய திருமணத்துக்கு விரோதமாக, உங்கள் மகளுடைய நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக, உங்கள் கணவருக்கு ரொம்ப நாள் வர வேண்டிய அந்த நல்ல அழகான ஒரு எதிர்காலம். ஒரு அருமையான சகோதரி இப்படியா சொன்னாங்க, 18 வருட காலம் என் கணவருக்கு சம்பளம் இல்லைங்க, ஆனாலும் அவர் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், 18 வருஷம் இல்லைங்க, இன்னும் 1 வருடம் போட்டுங்க, பொறுமையாக இருங்க. இந்த 2025 முடிவதுக்குள்ள ஒட்டு மொத்த கணக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஆண்டவர் கரத்தில் தருவார். ஏன்னா உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட ஒரு வாசல் இருக்குது, உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட ஒரு வாசல். அந்த வாசல் இந்த வருஷத்தில் கர்த்தர் திறந்து கொடுப்பார்.
அது எப்படி பிரதர் திறக்கும்? இவ்வளோ நாளும் திறக்காதது. இவ்வளோ நாளும் திறக்காததுக்கு காரணம் மனுஷர்கள் அடைத்து வைத்திருந்தாங்க, மனுஷர்கள் விரோதமாக நின்னாங்க, மனுஷர்களை தாண்டி அதை என்ன செய்ய முடியும்ல? நீங்களும் அந்த அந்த அற்புதம் நடக்காமல் இருந்ததுக்கு, அந்த வாசல் திறக்காமல் போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இதை புரிஞ்சுக்கிடணும். சில நேரங்கள் ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு குத்துறது மாதிரி இருக்கும், நமக்கே குத்துறது மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்கு. அப்போ இப்போ நான் அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்க்குறேன். 3 இடம் இது மாதிரி என்னால் அதை சொல்ல முடியும். இன்னும் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக புரியணும்னு சொன்னால் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் கூட அந்த இடத்த காட்ட முடியும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம அந்த இடத்தை சுதந்திரிக்கணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆசை. இந்த இடம் இருந்துன்னா எனக்கு இது நல்லா இருக்கும், இந்த இடம் இருந்தால் நான் இதை போய் செய்ய முடியும். ஆனால் தேவன் உங்கள் மேலே ஒரு அழகான ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அந்த திட்டம் தேவன் உங்களுக்காக முன்குறித்த ஒரு திட்டம். நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த 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 இடத்துல ஒரு தலைமுறை ஆசீர்வாதத்திற்கான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தா அது புரியும். நான் இப்போ வசனத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக மாட்டேன். இது 1ஆவது நாளாக இருந்தாலும் இந்த முதலாவது நாளில் நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் டிவியில் கேட்டிருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 1 நாளாகமம் 28 9வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலோமனை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்கணும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, ஒரு 12 வருஷ காலம் என்னுடைய எண்ணங்கள், தோற்றம், நான் என்ன யோசித்தேன், என்னுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய கர்த்தருடைய ஊழியத்தில் என் கூட இருந்த சகோதரர்களாக இருக்கட்டும், எங்கள்கிட்ட இருந்து வெளியில் போன சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ புதுசாக வந்து யாராக இருக்கட்டும், ஒரு நிலத்துக்காக, ஒரு இடத்துக்காக அப்பெல்லாம் 12 வருட காலம் பெரிய அழுது கதறி எல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கவே இல்லை, எதுவுமே யோசிக்கலை. உண்மையாக சொல்லுகிறேன், எப்போவாது ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லது நம்முடைய ஊழியத்துக்கு. ஆனால் தேவன் தந்த திட்டத்தை அவர் விரிவுபடுத்துகிறார். இதான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம். இப்போ உங்கள் குடும்பத்தில் பக்கத்தில் ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும், கூட ஒரு வீடு வாங்கணும், அது உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினுடைய எண்ணிக்கையை கர்த்தர் கூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கே புரியாது, பிள்ளைங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, பிள்ளை உட்காந்து படிக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை. இவ்வளோ நாள் உங்கள் மண்டையில் அது வரல, உங்கள் புத்திக்குள்ளே அது வரல. இந்த வருஷம் அது வரும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். சகோதரியே, நீங்கள் ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்கிறீங்க, என் புருஷனுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு. இந்த வருஷம் அந்த கவலை அவருக்கு வரும். ஏன் வரும் தெரியுமா? இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். உங்களுக்குள்ள அந்த நினைவு தோற்றம் வரும், அந்த தோற்றத்தில் அந்த எண்ணம் வரும், நினைவுகளுக்குள்ளே அது வந்து நிற்கும். அதாவது இது ஒரு காரியம். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை ஊரில் எங்கே நிலத்தை விற்றாலும் வாங்கி சேர்க்கக்கூடியவர்களுக்கு உரியது அல்ல. வாங்கி போட்டுட்டு பின்னால் விற்கலாம். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு லேண்டு வாங்கினேன், 10 வருஷம் கழிஞ்சு விற்கலாம். அது சிலர் அப்படி பண்ணுறாங்க இல்லையா? அது வியாபாரமாக பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அதை ஊழியமாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வரணும்னு நினச்சி பண்ணுறவங்க இருக்காங்க. பக்கத்தில் ஒரு இடம் வருதுங்க, அதை வாங்கி போடுவோம், அதில் ஏதாவது நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வரட்டு அப்படி நினச்சி வாங்குறவங்க இருப்பாங்க. நான் அவர்களுக்கல்ல இது பேசுவது. ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கள் கண்களுக்கு முன்பே சில அடைக்கப்பட்ட வாசல்களினால உடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் திரும்ப கட்டி எழுப்பப்படுவதற்கு, எழுந்து கட்டுவதற்கு உங்களை இன்றைக்கு நான் சவால் விட்டு அழைக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த முதலாவது நாளில், வருடத்தின் முதலாவது நாளில் நான் உங்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்பில் சொல்லுறேன், நீங்கள் விசுவாசத்தோடு எழும்புங்க. இந்த வருஷம் உங்கள் கணவருடைய இருதயத்துக்குள்ள, அந்த புத்தியில், ஐயோ நம்முடைய வீட்டில் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூடுது, மகளுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, பேரப்பிள்ளை வந்துடுச்சு, அடுத்த பேரப்பிள்ளை வரப்போகுது, அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் ரெடி ஆகிட்டு இருக்குது, பாருங்க இத்தனை வருஷ காலம் குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை இல்லைன்னு கதறிக்கொண்டிருந்த என் மகள், என் மகன் இப்போ
கர்ப்பம் தரித்து கர்த்தர் அவர்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அடைக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கனியை, அந்த அடைக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தின் வாசலை கர்த்தர் திறந்து தந்து அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத சத்துருக்களை நீக்கி போட்டு விலக்கி போட்டு அகற்றி போட்டு கர்த்தர் அந்த குடும்பத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய தேவையை விரிவாக்குகிறார். ராமன் சொல்லுங்க. தேவைகள் விரிவாகும் பொழுது கண்டிப்பாக அந்த விரிவாக்கத்துக்கு, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு தக்கதாக நம்மளை அறியாமலே இங்கே ஒரு சிந்தனை வரும். அப்படி தான் எனக்கு அது வந்தது. எனக்கு நான் ஏன் இதை ரொம்ப பகிரங்கமாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எங்களை விசாரிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இங்கே இப்போ ஒரு எத்தனை வருஷம், கர்த்தர் வந்து 15 வருஷம் முடிச்சு இன்றைக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி 16வது ஆண்டுக்குள் அடி எடுத்து வைக்கிறோம். 15 வருட காலம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்னை கட்டடத்தில் எவ்வளோ உயர்த்தினார், எத்தனை சர்ச்சு கட்ட வச்சார், எத்தனை பேருக்கிட்டேருந்து காணிக்க கிடச்சி, எத்தனை பேர் என்னை தேடி வந்தாங்க, எத்தனை சபைகளுக்குள்ளே நான் போனேன். இந்த கணக்கெடுப்பெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. அழிந்து போன ஜனங்களை, இனி திருத்தவே முடியாதுன்னு சொல்ல முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களை, அந்த ஆதிவாசி மக்களுக்குள்ள ஐயா அரசாங்கம் தேடி போகாத ஜனங்களுக்கு தேடி போய் உதவிகளை செய்து அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றி இயேசுவாகிய வெளிச்சத்தை கொடுத்து அந்த ஜனங்களுக்குள்ள அப்படியே அவர்களை பரலோகத்தின் பங்காளிகளாய் இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள நடத்தி அவர்களை இந்த கையினால அந்த ஞானஸ்நானத்து உடன்படிக்கைக்கு நேராக நடத்துகிறோம் பாருங்க. அந்த எண்ணிக்கையை தான் எண்ணி பார்ப்பேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நல்ல நிலத்தில் நீங்கள் விதைச்சிருக்கீங்க பாஸ்டர், நீங்கள் இது ஒரு நல்ல நிலம். இந்த உண்மையாக சொல்கிறேன். சில போதகர்கள் இந்த ஊழியத்துக்கு விதைச்சது மாத்திரம் இல்லை, அநேக போதகர்கள் வந்து பார்த்துருக்குறாங்க. இதுவரைக்கும் ஏதேசம் 12 போதகர்கள் அவங்கள பாதங்கள் உள்ள பட்டிருக்குது. எனக்கு பெரிய சந்தோஷம். ஏகதேசம் ஒரு 72 சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒரு எண்ணி பார்த்தேன் ஒரு நாள் உட்காந்து. மோர் தேன் 120 வந்தாச்சு. இவ்வளோ பேருடைய பாதங்கள் அங்கே பட்டிருக்கு. இப்போ வந்ததில் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு புத்திக்கு பிடிக்காது, சிலருக்கு அதை வந்து பார்த்த உடனே இவ்வளோ பணம் எதுக்கு இங்கே செலவு பண்ணணும், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ பாடுபட வேண்டிய அவசியம் என்ன, இப்படி இவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுனால என்ன கிடைக்கும், அதையே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகோதரா, நீங்கள் ஊழியம் செய்கிறோமே, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அப்படி என்ன கிடைச்சி? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சு நடத்துகிறோம், ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தோம். இன்றைக்கி கோடிகள் புரளுது, லட்சங்கள் புரளுது, நினச்சா வாகனம், நினச்ச மாடலாக வாழ்க்கை, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமா, உங்களுக்கு என்ன கிடைச்சிது அதை சொல்லுங்கள். எனக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா 2007 ஆண்டு தேவ கிருபையினால் பஹ்ரைன் தேசத்தை விட்டு கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைத்து வந்த பொழுது ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் ஒரே ஒரு வசனம் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் ஒரு நாள். ஏன் தெரியுமா? கர்த்தரனை கொஞ்சமாக செதுக்கினார். கொஞ்சமாக இப்போ சிலர் சொல்லுவாங்க, அவனை நான் தான் வளர்த்துட்டேன், அவன் நம்ம ஆள், அவன் எங்கே இது அங்கே இதுன்னெலாம் சொல்லுவாங்க. சிரிப்பாக இருக்கும் எனக்கு அவங்கள பார்த்தா. புரியுதா அவங்களுக்கு? பசின்னு அழுதப்போ நீ பால் கொடுக்கலையே, பசின்னு அழுதப்போ நீ உணவு கொடுக்கலையே, நீ எனக்கு துணி இல்லை, நல்ல கஷ்டப்படுறேன், வாங்கி கொடுத்தியா? இல்லையே. ஒன்றுமே செய்யாமல் இந்த பாரு இந்த வளர்ந்து நிற்கிறான் பார்த்தியோ, இவனை நான் தான். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் சிலர் வருவார்கள். எழுந்து கட்டுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படியே ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறோம். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 32:8. வேறு என்ன முதலீடு எனக்கு இருக்குது? எனக்கு என்ன பின்னணி இருக்குது? என்னுடைய தாய் தகப்பன் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னணி. ஆனால் எனக்கு அவர்கள் தந்த எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னுடைய மனைவியுடைய குடும்பம் இதெல்லாம் இருந்துருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்கம்மா. ஆனால் என்னுடைய காரியம் என்ன? இப்போ சிலர் பேசுவாங்க என்கிட்ட, இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ ஏன் ஓடுறீங்க, இதெல்லாம் எதுக்கு, உங்களுக்கு என்ன கிடைக்கும், அங்கே என்ன கிரீடம் வைப்பாங்களா, உங்களை அப்படி வச்சு தூக்கி கொண்டாட மாட்டாங்க. பரலோகத்தில் எனக்காக முத்துக்கள் உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பட்ட பாடுகளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் விதைத்த ஒவ்வொரு விதைகளும் நல்ல நிலமாகி அந்த தரிசன தேசத்தில் விதைக்கப்படும் பொழுது அது விருட்சமாக எழும்பும் பொழுது உங்கள் தலைமுறைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஐயா 15 வருஷம்
20 வருஷம் காணிக்கைகள் அனுப்பிட்டே இருக்கிறேன், கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் திடீர்னு பார்க்குறேன், நான் யாருக்கு ஊழியத்துக்கு கொடுத்தனோ அப்படி ஒரு ஊழியமே இல்லை, அப்படி ஒரு மிஷினரியே இல்லை, அப்படி ஒரு ஸ்தாபனமே இல்லை. அநேக குடும்பங்களுக்குள்ள 2024 வருஷம் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டீங்க. ஆனால் எப்படி இதை வெளியில் சொல்லுவது? உடைந்து போய் நிற்கிறீங்க. உங்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கக்கூடிய வருடம் இது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் நினச்சி பார்க்குறேன், என்ன கிடைக்கும்? ஆத்துமாக்கள் கிடைக்கும். பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை நிரப்பக்கூடிய ஒரு சாதாரண கருவி. இந்த கருவியை கர்த்தர் தொடுகிறார். அந்த சாதாரண கருவி எந்த விதத்திலையும், எந்த பேட்டரியிலையும், எந்த சார்ஜர்லையும், எந்த மனுஷனாலையும் இயக்க முடியாத ஒரு கருவி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கருவி, எல்லாராலையும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட ஒரு கருவி. அந்த கருவியை கர்த்தர் எடுத்து, இது எனக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரம், இந்த கருவியை நான் பயன்படுத்துவேன். இந்த மனுஷன் உங்களுக்கு ஆகாத கல், ஆனால் எனக்கு மூளைக்கு தலைக்கல், என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு இவனை நான் தெரிந்தெடுத்துக்கிறேன்னு அவர் தூக்கி நிறுத்துறாரு, வசனத்தை கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், 15 வருஷம் கர்த்தர் அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார். ஹெவன் டிவியை நடத்துறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எங்களுக்கு என்ன படிப்பு இருக்குது? எங்களுக்கு என்ன பின்னணி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒன்றே நான் சொல்லுகிறேன், அவர் ஒருத்தர் மாத்திரம். நீங்கள் நினைக்கலாம், இவங்க பணம் கொடுப்பாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. எவ்வளோ நாள் கொடுப்பாங்க? ஒரு நாள் மனிதனுடைய வாசல்கள் அடைபடும். எனக்கு தெரியும் இதெல்லாம். ஒரு நாள் ரொம்ப நம்பின வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. ஆனால் நான் நம்பின தெய்வம், நான் ஆராதிக்கக்கூடிய தெய்வம், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தெய்வம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் என்னை நடத்துகிறார். அழகாக திட்டமிட்டு, கூடவே பழகி, நன்பாக பழகி, என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய அந்த தெய்வத்துக்கு பதில் சில மனிதர்கள் என்னை பயன்படுத்தினாங்க. அழகாக பயன்படுத்துவாங்க, அழகாக நம்மளை வச்சு என்னென்னமோ பிளான் பண்ணி செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வரும். ஒன்றே மட்டும் அறிந்திருக்கிறேன், என்னை பயன்படுத்தக்கூடிய தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, எனக்குள்ள என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். சகோதரனே, நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவ்வளோதாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வருஷத்துக்கு 2025க்கு தேவன் சொன்ன வார்த்தை, சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆனால் இந்த வசனத்தை தன் மகனுக்கு சொன்னவர் முன்னாலே எச்சரிப்பை சொல்லுகிறார். எப்படின்னா, நீ தேடினால் தென்படுவார், நீ விட்டால் அவர் விலகி விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்கள் தேடினால் அவர் தென்படுவார். ஐயா, நாங்கள் ரொம்ப நாளாக ரகசியமாக ஆண்டவர், ரகசியம் என்ன ரகசியம்? இந்த ரகசியத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? இந்த ரகசியத்தில் வெளிப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களை தயவு செய்து பரிசுத்த தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பிறகு, அவருடைய அழைப்பை பெற்ற பிறகு, நீங்கள் தான் அவருடைய கருவின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு, இல்லைங்க இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுனா என் பிள்ளைங்க உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என் தேவன் பாதுகாப்பார். என்னுடைய தேவன் உங்கள் பிள்ளைகளை அப்படியே ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பார். பயப்படாதீங்க. நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ரகசியமாக இருந்து ஆராதிக்கிறோம், வெளியாருக்கும் தெரியாது. உங்கள் இருதயம் அவருக்கு தேவை. அதை அவர் அறிந்திருக்கிறார். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தேடுங்க. நிறைய பேர் தேட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இவர் தான் தெய்வம், இவர் தான் ஆராதிக்கணும், இவர் தான் வரப்போகிற மேசியா, எல்லாமே தெரியும். ஆனால் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள், நீங்கள் தேடுங்கள். நீங்கள் தேடினால் நீங்கள் அவரை பார்க்க முடியும். நீங்கள் தேடினால் அவர் தென்படுவார். நீங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாய் அவர் விலகி நிற்பார். நான் பேசுகிற இயேசு ரொம்ப டீசெண்டான காட், ரொம்ப டீசெண்டானவர். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை தூக்கி எறியும் பொழுது, நீங்கள் அவரை விலக்கி வைக்கும் பொழுது, வேணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அப்படியே விலகி நிற்பார். உங்கள் குடும்பத்தில் சில நேரங்களில் அப்பா அம்மா விலக்கி வைக்கிறோம் இல்லையா? இந்த கலவன்ட்ட எதுக்கு கேட்கணும், இந்த கலவிட்ட எதுக்கு கேட்கணும், இவற்றெல்லாம் கேட்டு ஒரு காரியம். ஆனால் அவங்க பென்ஷனில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க.
இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார். இருதயத்தில் பேசுகிறார். மனைவியுடைய பேச்சை கேட்டு பிள்ளையுடைய பேச்சை கேட்டு இன்றைக்கி தாய் தகப்பனை வீட்டுக்குள்ளே ஒரு அடிமைத்தனமாக வைத்திருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த முதலாவது நாள் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் பெற்றோருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. உங்கள் பெற்றோர்களை நீங்கள் அடிமைத்தனமாக வச்சுருக்கிறீங்களா? உங்கள் பெற்றோர்கள் உங்கள் கூட சேர விடாதபடிக்கு ஒரே வீட்டுக்குள்ளே அவர்களை தனிமையாக வச்சுருக்கிறீங்களா? மாட்டுத் தொழுவத்தில் கொண்டு தங்க வச்சுருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே பழைய வீட்டில் ஒரு ரூமை இடிக்காமல் வச்சுருக்குறோம். அதில் எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க. நாங்கள் 3 மாடி கட்டி இங்கே உட்காந்துருப்போம். நாங்கள் ஏசியில் தூங்குவோம், அவங்க ஓசியில் வெளியே படுத்திருப்பாங்க. அவங்கள கொசு கடிக்கும், அப்புறம் நம்மளை என்ன கடிக்கும்? தேள் தான் கடிக்கும். 1ஆம் தேதி சொல்கிறேன், யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களோ, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். உங்கள் அப்பா அம்மாவை அப்படி நேசிங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்தே பென்ஷனை வாங்கிட்டு அவங்க பென்ஷனில் தான் இஎம்ஐ ஓடிட்டுருக்கு சகோதரா, பிரதர். அந்த பணத்தில் தான் அவங்க வண்டி ஓடிட்டுருக்கு. அந்த காரில் தான் அம்மா நீ உட்காந்து போயிட்டுருக்குறீங்க. பிள்ளைகள் அந்த காரில் தான் போயிட்டுருக்குறீங்க. ஆனால் தாத்தா வேண்டாம், பாட்டி வேண்டாம், பாட்டி ரொம்ப நாத்தமாக இருக்குது, பாட்டியை தள்ளி வைங்க. இப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படி அவர்களோடு நீங்கள் ஒரு மனமாய் நிற்கும் பொழுது, நீங்கள் தேடும் பொழுது என் தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவர் தென்படுவார். இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று, ஏசாயா 28ஆவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கட்டுமான பணி எப்படி நடக்கும்? இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? இங்கே ஒருத்தர் பரியாசம், ஒருத்தருங்க வந்து அந்த இதில் யூடியூப்ல எல்லாம் பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை எடுத்து விட்டுட்டேன். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப இலக்காரமான ஒரு வார்த்தை. அது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் கல் செங்கல் வேணும், கம்பி வேணும், அப்புறம் செங்கல் இல்லாமல் கல் இல்லாமல் மண் இல்லாமலாம் ஒரு பில்டிங்கை கட்டுவாங்க. எங்கள் விசுவாசம் என்ன தெரியுமா? செங்கல் வேண்டும், கம்பி வேணும், சிமெண்ட் வேணும். அந்த கட்டடத்திற்கு என்னென்ன பொருட்கள், கதவு கட்டளை எல்லா பொருட்கள், இரும்பு தேவை, பிளம்பிங் ஒர்க்கு தேவை, எலக்ட்ரிக்கல் தேவை. இனி அந்த ரெனோவேஷன் பண்ணி நல்ல புதிய பொலிவுடன் அதை பண்ணுறதுக்கான நிறைய பொருட்கள் தேவை. இது எல்லாம் தேவை. ஆனால் இது எல்லாம் தேவைன்னா இந்த எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தெய்வம், அந்த பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தை நாங்கள் கேட்குறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? யோசிங்க. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 28 அதில் 24, 25, 26 3 வசனம் அதை வாசி பாருங்கள். 24வது வசனம், உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? ஐயா, ஒரு மனுஷன் அங்கே விதைக்க போகிறார். அவர் வந்து உழுகிறார். உழுது விதைக்கிறதுக்கு தான் உழுறாரு. டெய்லி காலையில் போய் உழுதுகிட்டே இருப்பாரா? அந்த உழுது போடுவது என்பது ஒரு ப்ராசஸ். அந்த விதைப்புங்கிற அந்த திட்டத்துக்கான ஒரு பண்படுத்தக்கூடிய காரியம் தான் உழைப்பு, அந்த உழுது போடுறது. அப்போ அந்த உழவர், அந்த விவசாயியான என் சகோதரன் போய் அதை அப்படியே கிளச்சி உழுது போடுறாங்க பார்த்தீங்களா? அது ஒரு நாள் ப்ராசஸ், இல்லைன்னா 3 நாள் ப்ராசஸ். எதுக்கு இந்த ப்ராசஸ்னா, ஒரு அழகான ஒரு திட்டம், ஒரு அழகான ஒரு செடி, ஒரு அழகான ஒரு தளிர் வளருவதற்கு இங்கே ஒரு உழுது போடக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போது இந்த விதைப்பு என்பது ஒரு திட்டம். தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பு என்பது ஒரு திட்டம். திடீர்னு சில நபர்கள் வளர்ந்துருவாங்க, சில குடும்பங்கள் நல்லா வளர்ந்துருவாங்க, சில சபைகள் நல்லா வளர்ந்துருவாங்க. அதை பியாண்ட் த லிமிட் பணம் குமியும். அவன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிப்பாங்க. சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியாது, இந்த பணத்தை வச்சு என்ன செய்கிறது தெரியாது. ஆனால் அவங்க கண்ணில் என்ன படாது? கஷ்டப்படக்கூடிய ஊழியக்காரங்களில் பட மாட்டாங்க, கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் தெரியாது. பணம் இல்லாததுனால திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் நம்ம ஊரில் இருப்பாங்க, கண்ணு தெரியாது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்ஜினியரிங்கில் பணம் கட்டாததுனால சர்டிஃபிகேட் வாங்க முடியல, கிராஜுவேஷன் அட்டன் பண்ண முடியல, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல. எத்தனையோ பிள்ளைகள் நர்சிங் படித்த பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்க காசு இல்லாததுனால இன்றைக்கி 4000க்கும் 5000க்கும் வேலைக்கு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இவங்க கண்ணுக்கு என்ன தெரியும்னா, ஒரு செக்கில் பெருசாக ஒரு அமௌண்ட்டை எழுதி ஸ்டேஜில் நின்று அதை அப்படியே நீட்டி கொடுத்து அதை அடுத்த மாதம் பத்திரிகையில் வரணும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்கள் கண்ணுக்கு அவர் தென்பட மாட்டார்.
நீங்கள் என்னதான் தேடினாலும் தென்பட மாட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த அந்த மேட்டிமை மாறணும். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு, என் சகோதரனை ஒன்னே கொண்டு, உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு, உங்கள் சபையை கொண்டு, உங்களுடைய ஊழியத்தை கொண்டு ஒரு பெரிய விதைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அடுத்த வசனம், அதில் 25வது வசனம், அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையை, தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ. அப்போ இந்த விதைப்புங்கிற அந்த ஒரு திட்டத்துக்கு உழுது போடுறது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா ஒரு தரிசனத்தை உள்ள விதைக்க போகிறோம், ரொம்ப முக்கியம். 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான். அவன் ஒரு பெரிய ஒரு திட்டம் நடப்பதற்கு, அதுக்குன்னு சொல்லி அதற்கு ஏற்ற அறுவடைக்கு உகந்த முதல் தரமான கோதுமை. பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை, தெரிந்து கொண்ட வார்கோதுமை. கர்த்தர் தெரிந்து கொண்டவங்களை வச்சு தாங்க விதைப்பார். இன்னைக்கு எழுதி வைத்துக்கொள்ளுங்க, நீ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் இருக்கட்டும், எத்தனை கோடி இருக்கட்டும், நீங்கள் வேணால் 18 அடி உயரத்துக்கு வேணால் நீங்கள் காம்பவுண்டை கட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கோங்க, இந்த ஊரில் யாருமே தெரிய வேண்டாம். நீ விழுந்தா உன்னை தூக்குறதுக்கு 4 பேர் 18 அடிக்கு உள்ளேருந்து எழும்ப மாட்டாங்க, வெளியிலேருந்து தான் வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய முதலாவது நாள் நான் சொல்கிறேன், மேட்டிமையை மாற்றுங்க, மேட்டிமையை மாற்றுங்க. ஏன்னா உங்களுக்காக அடைக்கப்பட்ட அநேக வாசல்களை இந்த வருடத்தில் ஆண்டவர் திறக்க, முதல்ல 3 மாதத்துக்குள்ளே அப்படிப்பட்ட வாசல்கள் எல்லாம் உங்களுக்கு திறக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஐயோ இத்தனை வருட காலம் என் கண்ணு முன்னாடி இப்படிப்பட்ட புதையல்களும் பொக்கிஷங்களும் இருந்தும் இதை அனுபவிக்க முடியலையே. அநேக குடும்பங்கள் இந்த தப்பை பண்ணுறீங்க. அப்போது இந்த ஏசாயா 28, 24, 25 முதல்ல அந்த திட்டத்தை நீங்கள் புரிந்துக்கிடணும். அடுத்தது அதுக்கு ஏற்ற அந்த முதல் தரமான அந்த அந்த ஒரு தரமான அல்லன்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் தெரிந்து கொண்ட வார்த்தை, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அவங்கள வச்சு தான் கர்த்தர் திட்டத்தை. ஒருவேளை இந்த ஹெவன்ஸ் கார்டன் திட்டத்திற்காக எங்களோடு கூட ஜெபிக்கிறவர்கள், ராத்திரி நேரம் ஜெபிக்கிறவர்கள், கோவிச்சிட்டு பாதியில் போனவர்கள், இந்த அது என்னது வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த லெப்டாவி போனவங்க எல்லாம் திரும்ப உள்ளே வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஏன் தெரியுமா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் உள்ள ஆள். யாரோ ஒருத்தருக்கு பேச்சு உள்ளே போன உடனே, இந்த மனுஷனுடைய சத்தம் உள்ளே போன உடனே நீ வாட்ஸ்அப்பை விட்டு தான் லெஃப்ட் ஆனீங்க, வாழ்க்கையை விட்டு லெஃப்ட் ஆகலை, எங்களுடைய அன்பை விட்டு லெஃப்ட் ஆகலை, எங்களுடைய பாசத்தை விட்டு நீங்கள் லெஃப்ட் ஆகலை. நம்ம குடும்பம் நம்ம கண்களுக்கு முன்பதாக தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு 6 ஜோனாக பிரிக்கப்பட்டு அந்த 6 ஜோனலுக்குள்ள 12 செயல் திட்டங்கள் நடக்கும். இதில் நீயா நானா, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்தால் 10 ரூபா கொடுத்து எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். நான் வந்தாலும் 10 ரூபா கொடுத்து சாப்பிடணும், நீங்கள் வந்தாலும் 10 ரூபா கொடுத்து மதியம் பசி ஆற்றிக்கிடலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அப்பா அம்மாவை பார்க்க முடியல, பகல் நேரம் எங்கள் அப்பாவுக்கு போர் அடிக்குதுங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஏதாவது அவருக்கு ஒரு வேலை செய்யணும் ஆசையாக இருக்குது, போர் அடிச்சுட்டே இருக்குது, கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. இந்த வருஷம் 2025 ஜூலை மாதம் 31 கர்த்தர் அதை திறந்து தருவார். ஆண்டவருடைய ராஜ்யம் அதை கர்த்தர் கொடுப்பார். இது கர்த்தருடைய மகிமைக்கான தோட்டம், இது பரலோக தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள ஆகஸ்ட் மாதம் 15 முதல் எல்லா பெரிய பெரிய பொறுப்பில் உள்ளவர்கள் வருவாங்க, வந்து செயல் திட்டங்களை ப்ராஜெக்டுகளை தொடங்கி வைப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இங்கே 26வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறான். அப்போது கடைசியாக இந்த விதைக்கிறவன் எப்படிப்பட்டவனா? நடத்துதலை புரிந்து கொண்டவன். விதைக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சுத்தம் செய்ய காத்திருக்கக்கூடியவன். உண்மையாக இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? இன்னைக்கு புதன்கிழமை வந்துருச்சு, அதுவும் 1ஆம் தேதி வந்துருச்சு. இந்த 1ஆம் தேதி நான் உங்களுக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள், இந்த எழுந்து கட்டுவோம் ஜபம், இந்த எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்று சொல்லி ஜபத்துக்காக நிற்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியமுள்ள அந்த கூட்டத்துக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். சகோதரிகளே, சில சகோதரர்கள் நிற்கிறீங்க, சில சகோதரிகள் வைராக்கியமாக நிற்கிறீங்க. ஒருவேளை பிரதர் என்கிட்ட ஒன்றும் இல்லை பிரதர், ஒரு சதுரடிக்கு 2100 ரூபா கொடுக்க கூட என்னால் முடியாது, நான் அடுத்த வேலை என்ன செய்வது தெரியாது, ரேஷன் வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இல்லை, என் கணவர் தினமும்
பெட்ரோல் போடுறதுக்கு என்கிட்ட காசு கேட்பார், கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறேன். உண்மைதாம்மா. இந்த வருஷம் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் அடைத்து கடத்த எல்லா வாசல்களையும் கத்த திறந்து கொடுப்பார். ஒரே ஒரு காரியம் செய்ய மாட்டிங்களா? ராத்திரி இரவு நேரம் என்னுடைய நம்பரில் கால் பண்ணுங்கள். இரவு நேரம் 9லேருந்து 9:45 வரைக்கும் வெறும் 45 நிமிஷம் ஆடியோ தான், வீடியோ கிடையாது. அந்த ஆடியோவில் எங்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சகோதரிகள் இப்போ பாருங்கள், நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு லீவா? கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி பகலில் திறந்து வைக்கிறோம். ராத்திரி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஜெபம். அது வரைக்கும் இந்த ஜெபம் உண்டு. அது வரைக்கும் எல்லா வாரமும் புதன்கிழமை நான் உங்களை சந்திப்போம். எனக்கு டைம் கிடச்சி நானும் உங்களை வந்து பார்ப்பேன். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த ஹெவன்ஸ் கார்டன் தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் ஒரு மாபெரும் விதைக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த 25வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி இங்கே முதல் தரமான கோதுமை, தெரிந்து கொண்ட வார்கோதுமை நீங்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்கள். சிலரெல்லாம் என்ன செய்கிறீங்கன்னா, மனுஷனுடைய பேச்சுக்குள்ளே போய் அந்த மூளையை செலவு பண்ணி. சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய ஒரு செய்தி கேட்டால் அவர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். இது இந்த பசப்பான வார்த்தைகள், எங்கள் சர்ச்சில் வசனம் மட்டும்தான், எங்கள் சர்ச்சில் இப்படி, எங்கள் சர்ச்சில் இப்படி, எங்கள் ஊழியத்தில் இப்படி இல்லைங்க. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவர். கர்த்தருடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே, கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் கொண்டு கட்டப்பட்ட சபை, கட்டப்பட்ட குடும்பம், கட்டப்பட்ட ஊழியம், கட்டப்பட்ட தரிசனங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் வளர்ந்து செழிக்கும். எழுந்து கட்டுவோம், எழும்புவோம். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இந்த முதலாவது நாளில், இந்த வருடத்தின் முதல் நாளில் எழுந்து கட்டுவதற்கு என் பிள்ளைகளை அழைத்திருக்கிறப்பா. அநேக குடும்பங்களில், அநேக தனிநபர்களுடைய வாழ்வில் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். அப்பா, ஒரு விஷயத்தை மனம் இருங்குங்க. ஆவியானவர் வல்ல பிரச்சனை வெளிப்படட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, இதற்காக நான் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் 7 மாதத்துக்குள்ளே அதை நாங்கள் எப்படி முடிப்போம், என்ன நடக்கும், இது எப்படி ஆகும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, சகல கிரியைகளையும் செய்து முடிக்க மாட்டோம். நீங்கள் எங்களை விட்டு விலக மாட்டீங்க, எங்களை கைவிட மாட்டீங்க. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 9:10 சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. நேரத்திலேயும் கூட ஆவியானவருடைய வார்த்தை குடும்பத்துக்குள்ள பெற்றோர்களை, அம்மா அப்பாவை, மாமனார் மாமியை கவனிக்காமல், அவங்கள கேர் பண்ணாமல், வீட்டுக்குள்ளேயே ஒரு அடிமைத்தனத்தை போல ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலரோடு நீர் இடைப்பட்டிருக்கிறப்பா. அவங்க மனம் திரும்பட்டும், அவங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உண்டாகட்டும், அவங்க தேடும் பொழுதே நீங்கள் தென்படக்கூடிய அனுபவங்கள் உண்டாகட்டும். கோடிகளையும் லட்சங்களையும் பதுக்கி வைத்துக்கொண்டு இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு, குடும்பத்தில் கணவனுடைய பேச்சுக்கும், மனைவியுடைய பேச்சுக்கும், பிள்ளைகளுடைய பேச்சுக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டு கட்டப்பட்டு கிடக்கக்கூடிய பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். இந்த வருடத்தோட முதலாவது நாள் என் பிள்ளைகள் எழும்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். விசேஷமாக இந்த எழுந்து கட்டுவோம், எழும்புவோம் இந்த ஜபத்தில் எங்களோடு வந்து நின்று, இன்னும் எங்களோடு வந்து நிற்பேன் என்று வாக்கு கொடுத்த ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்குன்னு ஊழியம் உண்டு, அவர்களுக்குன்னு தரிசனம் இருக்குது, அவங்களுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்குது, அவர்களுக்குன்னு சொந்தமாக கட்டடம் இல்லை, அவர்களுக்குன்னு சொந்தமாக சர்ச் இல்லை. ஆனால் எப்படியாகிலும் இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டி முடிக்கப்படணும்னு சொல்லி மனசார வந்து நிற்கக்கூடிய என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதிங்க, எங்கள் போதகர்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இதற்காக ஜெபிக்கிற, குறிப்பாக அந்த ஆண்டவரை தியாகத்தோடு வந்து நிற்கக்கூடிய சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நிறைஞ்ச மனசோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் இதை கட்டுவதனுடைய எல்லா தேவைகளையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கென்று சொல்லி நீர் தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான ஜனங்கள், அதற்கென்று சொல்லி உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அப்படிப்பட்ட ஆண்டவரே தெரிந்தெடுக்கப்பட்ட வார்கோதுமைகள், முதல் தரம் தெரிந்தெடுப்பு,
அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்களில் காட்டுங்க, எங்களை அறிமுகப்படுத்துங்க. இந்த தரிசனத்தில் அவர்கள் இணைந்து கொள்ளட்டும். இந்த கட்டுமான பணியில் நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்ப கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா 28, 24, 25, 26 இந்த 3 வசனங்களையும் தயவு செய்து தனிமையிலிருந்து கொஞ்சம் அதை ஒரு வாட்டி படித்து பாருங்கள். என்னமோ தெரியல, இந்த 3 வசனத்தினூடாய் அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தனியாக உட்காந்து இதை படிங்க, தனிமையாக உட்காந்து படிங்க. இந்த வசனத்துக்குள்ளேருந்து 2 கைகள் உங்களை ஏந்தும், உங்கள் கண்ணீரை துடைக்கும். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு. ஸோ நான் ரொம்ப இந்த வசனம் என்னை அப்படி தொட்டிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட எது இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். இந்த 1ஆம் தேதி நான் சொல்கிறேன், தேவன் பார்க்கிறார். தேவனுடைய திட்டம் இது, பரலோக தோட்டம், இது கர்த்தருடைய காரியம். நிச்சயமாய் அது நடக்கும். என்கிட்ட எதுவும் இல்லைங்கிறத எனக்கு நல்லா தெரியும், அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த நல்ல திட்டத்தில், இந்த ஹெவன்ஸ் கார்டனில் இணைந்து கொள்ளுங்கள். இதனூடாக நடக்கக்கூடிய அந்த 12 செயல் திட்டங்களை குறித்த விவரங்களை அடங்கிய ஒரு கையேடு என்னிடத்தில் இருக்குது. அதை நீங்கள் கேட்டு அது யாருக்கு அவசியமோ, அல்லது இந்த வசனத்தில் இந்த வேர்டு என்ன ரொம்ப திரும்ப இதாகிட்டே இருக்குது. அந்த முதல் தரமான பெஸ்ட் பீப்புள், செலக்ட் பண்ணப்பட்டவங்க, தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த முதல் தரமானவர்கள் கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தான் அந்த பாரம் இருக்கும், அவர்களுக்குள்ள தான் அது பற்றி பிடிக்கும். மற்றவங்க அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அதனால் அவசியமில்லாத அல்லனா நம்ம விதைக்கக்கூடாத ஒரு இடத்துல போய் அந்த புஸ்தகத்தை கொடுக்கறத விட சரியான நபர்களுக்கு, சரியான குடும்பங்களுக்கு, சரியான ஊழியர்களுக்கு அது கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த முதலாவது நாளில் இந்த வருடத்தினுடைய 2025ஆம் வருடத்தினுடைய முதலாவது நாள் புதன்கிழமை இன்று உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மே காட் பிளஸ் யூ.